calculate the number of atoms of oxygen and carbon in 5 moles of carbon dioxide. சரியா? இப்போ இதுல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு மோல்ஸ் அந்த மாதிரி குடுத்திருக்காங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் தனியா கேட்டிருக்காங்க. கார்பன் தனியா கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு மோல் கால்குலேட் பண்றதுக்கு 3 ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, கிவன் வெயிட் கிராம்ஸ்ல குடுத்திருப்பாங்க. சரியா? இது கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். கிராம்ஸ்ல குடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி. இதுவே இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோஸ் நம்பர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 into 10 to the power 23 அந்த மாதிரி பவர்ஸ்ல இருக்கும். இங்க பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா இதுல என்ன இருக்கும், என்னென்ன இன்க்ளூடட் பாத்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் இன்க்ளூடட், மாலிகுல்ஸ் இன்க்ளூடட், எலக்ட்ரான்ஸ் இன்க்ளூடட். சரியா? இப்போ இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிவன் வால்யூம் அட் STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் பை 22.4 liters at STP. ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் நமக்கு மோலுக்கு. சரியா? இதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ன்றத நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இப்ப நமக்கு என்னது கால்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல ஆட்டம்ஸ் இன்க்ளூடட், மாலிகுல்ஸ் இன்க்ளூடட், எலக்ட்ரான்ஸும் இன்க்ளூடட். அப்போ நமக்கு எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் மோல்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். சரியா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்ஸிஜன் போடலாம். இப்போ நம்ம ஆக்ஸிஜனுக்கு போடும்போது, சரியா, இது என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். தனித்தனியா நம்ம போடுறோம், கார்பன் டை ஆக்சைடுக்கு போடல. தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் பை அவகாட்ரோ நம்பர். அவ்வளவுதான். சரியா? ஒரே ஃபார்முலா தான், நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஒன்னொன்னா நம்ம மனப்பாடம் பண்ணணும்ல அவசியம் இல்லை. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் நம்ம கால்குலேட் பண்ணணும். அவகாட்ரோ நம்பர் நமக்கு தெரியும், 6.023 into 10 to the power 23 நமக்கு தெரியும். இதுக்கு யூனிட் கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜனை நம்ம கால்குலேட் பண்ணோம். அது எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்திருக்காங்க. சரியா? 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு contains எத்தனை ஆக்ஸிஜன் இருக்கு பாருங்க, 2. 2 moles ஆஃப் ஆக்ஸிஜன். ஆட்டம்ஸ் கிடையாது. சரியா? 2 moles ஆஃப் ஆக்ஸிஜன். அப்போ 5 moles ஆஃப், நம்ம கொஸ்டின் கொடுத்திருக்கிறது 5 moles தானே, 5 moles ஆஃப் carbon dioxide contains, so என்னன்னு பாத்தீங்கன்னா 5 multiplied by 2, that is equal to 10 moles. 10 moles of oxygen. இப்போ நம்ம moles தெரியும், நம்ம என்ன பண்ணணும், number of atoms calculate பண்ணணும். சரியா? இப்போ number of moles of oxygen எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10. So 10 நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இங்க 10 moles of oxygen நம்ம போட்டோம், அதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Now number of atoms of oxygen நமக்கு தெரியாது. பை அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 6.023 into 10 to the power 23. ஓகேவா? சோ இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க, 10 multiplied by 6.023 into 10 to the power 23. That is equal to number of atoms of oxygen. சரியா? இப்போ நம்ம இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பாருங்க, இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு. சோ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, 6.023 multiplied by 10 to the power 23 multiplied by 10. சரியா? நான் இந்த மாதிரி எழுதுறேன். இப்போ நம்ம என்ன எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் பாருங்க, a to the power m multiplied by a to the power n. சரியா? பாருங்க, நம்ம இது 2 தான் எடுத்துக்கிறோம். இப்போ 6.023 அப்படியே வச்சுக்கிறோம், இது 2 எடுத்துக்கிறோம். பாருங்க, a ரெண்டுமே சேம்.
சரியா? பேஸ் 10ல இருக்கு. 10 to the power 23 இங்க இது 10 to the power 1. இதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. a to the power m multiplied by a to the power n is a to the power m plus n. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பவர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். மல்டிப்ளை இல்ல ஆட். இப்போ என்ன வரும் பாருங்க. 10 to the power 23 plus 1. That is equal to 10 to the power 24. So 6.023 அப்படியே தான் இருக்கு. This is equal to 6.023 into 10 to the power 24 atoms of oxygen. சரியா? ஒரு மோல்ல இவ்வளவு இருக்குன்னா 5 மோல்ஸ்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6.023 into 10 to the power 24 atoms of oxygen. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பனுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஜனுக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? கார்பனுக்கு கால்குலேட் பண்ணணும். சோ அதேதான் number of moles of carbon that is equal to number of particles. நமக்கு இங்க atoms, number of atoms of carbon by Avogadro number. Okay, Avogadro's number. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் பாருங்க. 1 mole of இது நார்மல் இதெல்லாம் क्वेश्चनல கொடுத்துட்டாங்கன்னு கேட்க கூடாது. 1 mole of carbon dioxide contains 1 mole of carbon. சரியா? ஒரு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் இருக்கு. 1 mole of carbon. அப்போ 5 மோல்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? 5 moles of carbon dioxide contains 5 moles of carbon. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 mole of carbon இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்க இடத்துல நம்ம என்ன போடுறோம்? 5ன்னு போடுறோம். கிளியரா? சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் என்னது? 5. That is equal to number of atoms. சரியா? particles அது. number of atoms of carbon இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் by Avogadro number. What is Avogadro number? 6.023 into 10 to the power 23. இப்போ என்ன பண்ணணும்? cross multiply பண்ணணும். So what is this? 5 multiplied by 6.023 into 10 to the power 23. That is equal to number of atoms of carbon. சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? பாருங்க 6.023 multiplied by 5. So 5 3s are 15, remainder 1, 5 2s are 10 plus 1 11, 1 1 0 into 5 is 0, இங்க 1 6 5s are 30. கிளியரா? So 3 digits தள்ளி பாயிண்ட் இருக்கு. So 1 2 3 3 digits தள்ளி நம்ம இங்க புள்ளி வைக்கிறோம். ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 30.115. So 30.115 multiplied by இங்க 10 to the power 23 அப்படியே இருக்கு. நம்ம 10 to the power 23 அப்படியே நான் போடுறேன். இப்போ இது சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணும். சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு ஹோல் நம்பர், அதாவது ஒரு டிஜிட் தான் இருக்கணும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி. இப்ப நம்ம 3 பாயிண்ட்ல எழுதணும், 5 பாயிண்ட், 6 பாயிண்ட், இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான், ஒரே ஒரு ஹோல் நம்பர் தான் இருக்கணும். அந்த மாதிரி எழுதுறது தான் சயின்டிபிக் நோட்டேஷன். சோ அந்த மாதிரி எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்படி கன்வெர்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, மேத்ஸ் தெரிஞ்சா நீங்க ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, பாயிண்ட் இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா இது ஒன்னு ரேஸ் ஆகும். கிளியரா? அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நான் என்ன பண்றேன், 30.115. ஓகேவா? சோ மல்டிப்ளை பை 10 டிவைட் பை 10. ஏன் நான் 10 போடுறேன்னா, நான் ஒரு டிஜிட் தான் பாயிண்ட் இந்த பக்கம் தள்ளுறேன். 2 டிஜிட் தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 300.115. நான் பாயிண்ட் 2 டிஜிட் தள்ளணும்னா நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பை 100 டிவைட் பை 100ன்னு போடுவேன். ஓகேவா? சோ இன்டு இந்த 10 to the power 23 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இது எப்படி வந்ததுன்னு சொல்லி தரல. மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, தெரியாதவங்க இதை பாத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 30.115 இந்த டிவைட் பை 10 இருக்குல்ல, இந்த 10 இங்க போடுறேன். மல்டிப்ளைட் பை
10 into 10 to the power 23. சரியா? இது இப்படி இருக்கு. இப்போ டிவிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இது டிவைட்ல இருக்கும்போது கண்டிப்பா பாயிண்ட் இங்க மூவ் ஆயிடும். சோ மூவ் ஆயிட்டு நமக்கு என்ன வரும்? 3.0115 மல்டிப்ளைட் பை இது நம்ம போன சம்ல பார்த்தோமா? This is a to the power m into a to the power n equals a to the power m plus n. அப்ப என்ன வரும்? 10 to the power 23 plus 1. அப்போ 3.0115 into 10 to the power 24. கிளியரா? பாயிண்ட் வந்து லெஃப்ட்ல மூவ் ஆகும்போது, இங்க ஒண்ணு நம்ம ரைஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ லெஃப்ட்ல 2 டிஜிட் லெஃப்ட்ல மூவ் ஆகுனா இங்க 2 டிஜிட் என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் பண்ணிக்கணும். 2 டிஜிட் ரைட்ல மூவ் ஆகுனா 2 டிஜிட் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 3.0115 மல்டிப்ளைட் பை 10 to the power 24 பாருங்க 24 atoms of carbon. சோ இது பியூர் மேத் தான். நீங்க எப்படி வேணா உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அது போட்டுக்கலாம். ஓகே. சயின்டிஃபிக். Okay, this is scientific notation.